அக்கா, நீ எப்போ வந்த? சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்க. என்னடா இது, கல்யாணம் முடிஞ்ச உடனே புது பழக்கமா இருக்கு. ஏன் ரூம்லலாம் ஓன் திங்ஸை கொண்டாந்து வச்சிருக்கேன். ஓன் திங்ஸை எடுத்துக்கொண்டு ஓன் ரூம்லயே வச்சுட்டேன். அங்க போய் இரு, சரியா? சரிக்கா, இதுல என்ன இருக்கு? நீ எப்ப வந்த? மாமா எப்படி இருக்காரு? இருக்காரு இருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்கும். அவரும் பசங்களும் பின்னாடி வருவாங்க. நான் சீக்கிரமா வரணும்னு சொல்லி வந்துட்டேன். ஓ, சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரேன். ஏ, இப்போ உன் பொண்டாட்டி வரமாட்டாளா? ரொம்ப பிஸியா? இல்லக்கா, இந்த ரூம்ல தான் நாங்க இருந்தோம். அதனால அவ எப்படியும் நேரம் இங்கதான் வருவா. சரி சரி, வரட்டும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. மைனியும் நாத்தனரும் ஒன்னு சேர்ந்துட்டா என்ன டீல்ல விட்டுருவீல? அது அப்படித்தான், நீ கிளம்பு. சரிக்கா. அம்மா, நீங்க யாரு? எங்க ரூம்ல என்ன பண்றீங்க? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. வாமா புது மருமகளே, நாகரிகத்தை எனக்கு கத்து கொடுக்குறியா? நான் இல்லாத நேரம் என் ரூம்ல வந்து என் பொருட்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஹோம் திங்ஸ் இங்கே கொண்டாந்து வச்சு இந்த ரூமை ஓ ரூம் ஆக்கிக்கிட்டியா? ஐயோ சாரிங்க, நீங்க அவரோட அக்காவா? எனக்கு தெரியாம போச்சு. வேற யாரும் நினைச்சு பேசிட்டேன். இந்த ரூம் சும்மா தானே இருந்துச்சு. எங்க பெட்ரூம் சின்ன ரூமா இருந்துச்சு. அதனால இந்த ரூமை எடுத்துக்கலாம். நீங்க எப்போவாவது ஒரு தடவை வருவீங்க. வரும்போது இது பண்ணி கொடுக்கலாம், காலி பண்ணி கொடுக்கலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் நீங்க இங்க வந்துட்டீங்களா? ஏ, வர மாட்டேன்னு நினைச்சியா? சேச்சே, அப்படிலாம் நினைக்கலங்க. என்ன உனக்கு என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஐயோ அப்படி இல்லை, நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். நாங்கள் போயிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளேயும் நீங்கள் பெட்ரூமை மாற்றிருக்கீங்கல்ல, அதனால தான் கேட்டேன். இங்கே பாரு, நீ இன்னைக்கு வந்தவ. இது என்னோட ரூமு. யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு அப்புறம்தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இது என்னோட பெரியம்மா வீடு. இந்த வீட்டில் எல்லா உரிமையும் எனக்கு தான். அதுக்கப்புறம்தான் உனக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. இல்லை ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஏன்னா உன்னோட பிஹேவியரே எனக்கு பிடிக்கல. நான் வர்றதுக்குள்ளேயும் என்கிட்ட கேட்காம என் திங்ஸை நீ எப்படி மாத்துவ? அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது உங்களுக்கு பெரியம்மா வீடு தானே? நான் இந்த வீட்டோட மருமக. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அப்படித்தான் நடந்துக்குவேன். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால மாற முடியாது. தேவையில்லாம என்கிட்ட வம்பு வளர்க்காதீங்க. அப்புறம் கஷ்டப்பட போறது நீங்களா தான் இருக்கும். ஓ, அமெரிக்காக்காரி வாய் பேச மாட்டா, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப நல்லவளா இருப்பா அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாத. இங்க பாரு, நான் சொல்றது தான் இந்த வீட்டில் நடக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. சும்மா தேவையில்லாம என்கிட்ட ஏதாவது சீனை போட்டு அப்புறம் வாங்கி கட்டிக்காத. உங்களுக்கு என்ன பத்தியும் சரியா தெரியல. திருநெல்வேலிக்காரி சும்மா பேசுறதோட நிப்பாட்டிடுவான்னு நினைக்காதீங்க. என் கையை திரும்பிச்சின்னு வச்சுக்கோங்க. அடி என்னோட தான் இருக்கும். சும்மா தேவையில்லாம எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும். என்ன வந்த உடனேயே மைனியும் நாத்தனாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல பெரியம்மா, நான் வரதுக்குள்ளேயும் நீயா பொண்ணு பார்த்து கெட்டி வச்சிருக்கியே, பொண்ணு எப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அடியே, நீ என் பொண்ணு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லாமே நீ தான். இந்த வீட்டுல நீ இருந்து செய்ய வேண்டியதை நாங்க ஒத்த ஆளா செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம். நீ இல்லையேனே ஏகப்பட்ட வருத்தம். வேற என்ன செய்யறது? இப்பதான் நீ வந்துட்டல்ல, எனக்கு இனிமேதான் நிம்மதியா இருக்கும். அதான் நான் வந்துட்டல்ல பெரியம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன எப்படி நடக்கணும்னு எல்லாம் என் கையில தானே இருக்கு. ஆமாட்டி, சிவாக்கு நீ அக்கா மட்டும் இல்ல, அவனுக்கு எல்லாமே நீ தான். உன்னை விட்டா வேற என்ன இருக்கு அவனுக்கு? நீ கவலைப்படாத பெரியம்மா, எப்படி எப்படி பார்க்கணுமோ அப்படி அப்படி நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நீ போய் குளிச்சுட்டு சாப்பிட வா. சரி பெரியம்மா. நீனு வா, சாப்பிட வாங்க. சரித்த. ஓடி போ. எல்லார்கிட்டையும் வச்சுக்கிட்ட மாதிரி என்கிட்டையும் வச்சுக்கிறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. என்னாச்சு? என் செல்ல பொண்டாட்டி கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க
உங்க அக்கா சரியான லூசா இருக்குமோ? ஏங்க இப்படி இருக்கு? உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், அங்க என்னத்த பாத்துட்டு இருக்கீங்க? ஏய், மெதுவா பேசு. அவ காதுல கீதுல விழுந்துச்சு, நம்மள உண்டு இல்லன்னு ஆக்கிடுவா. இதுக்குங்க இப்படி பயப்படுறீங்க? அவங்க யாரு? உங்க சித்தி பொண்ணு. அவளுக்கு இந்த பயம் பயப்படுறீங்க? ஏங்க என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பயமா பாசமான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. அவ சின்ன வயசுல இருந்து இங்கதான் வளர்ந்தா. எங்க அம்மாக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் நான் பிறந்தேன். அதனால அவ மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம். அவ மேல ரொம்ப செல்லம் வச்சிருக்காங்க. அவ படிப்பு முடிஞ்சு காலேஜ் எல்லாம் படிச்சு முடிஞ்சதும் வேலைக்கு போற வரைக்கும் இங்கதான் இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு இவங்க அவளை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவளும் அப்படித்தான் விசாலாம் ஏற்பாடு பண்ணினா. ஆனா அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு இடைஞ்சலா இருக்கும்ட்டு அங்க போல. மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஏங்க அந்த பாசமெல்லாம் இருக்கட்டும். அதுக்காக நம்ம வீட்ல நமக்கே மரியாதை இல்லாம இருந்தா எப்படி? நான் வந்த பிறகு என்கிட்ட கேட்டுட்டுல அவங்க ரூமை மாத்திருக்கணும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என் பொருட்களை தூக்கி அங்க போட்டுட்டு அவங்க ரூமை மாத்தினா என்ன அர்த்தம்? இதுக்குதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அவ ரூம் பக்கம் நாங்க யாரும் போகிறதே கிடையாது. ஆனா நீ அவ பொருட்களை மாத்தினது அவளுக்கு பெரிய கோபத்தை உண்டு பண்ணியிருக்கும். நான் இருக்கிறதுனால அவ வெளிக்காட்டாம இருந்திருப்பா. அப்போ உங்க அக்காக்கு என்ன நாம அடிமையா? ஏய், அவ கொஞ்ச நாள் இங்க இருப்பா, அப்புறம் போயிருவா. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. ஏங்க நான் இந்த வீட்டோட மருமக. எனக்கு இந்த வீட்ல மரியாதை கிடையாது. ஆனா உங்க சித்தி பொண்ணுக்கு ஏக மரியாதை. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சத்தம் போட்டு பேசாதம்மா. அவளை நாங்க யாருமே சித்தி பொண்ணா பார்த்தது இல்ல. என் கூட பிறந்தவளதான் இன்னை வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு மரியாதை கொடுக்கட்டாலும் அவளுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவளுக்கு மரியாதை குறைஞ்சா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அவ 1 மாசம் 2 மாசம் லீவ்ல வந்திருப்பா, அப்புறம் கிளம்பிடுவா. என்னமோ பண்ணுங்க. அடப்பாவுமே, இவ கோவிச்சுக்கிட்டு போறா. இவளை சமாளிக்கிறதா அவளை சமாளிக்கிறதானே தெரியலையே. என்னதான் பண்ண போறனோ இவங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு. போதும் த, எத்தனை போட்டோ தான் எடுப்ப? வா அசோக்கு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. பொம்பளைங்க மாசமா இருக்கும்போது நிறைய போட்டோ எடுத்து வைக்கணும். அப்பதான் ரொம்ப அழகா இருப்பாங்களாம். உனக்கு இப்படியெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறா? போ அசோக்கு, என்னையும் அப்படித்தான் நிறைய போட்டோ வளைச்சு வளைச்சு எடுத்தாவோ தெரியுமா? நான் ரொம்ப அழகா இருந்தேனா, அதனால தான் உன்னையும் இப்படி போட்டோ எடுக்கிறேன். அசோக்கு, நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், நீ வேணா பாரேன். அதுவும் சரிதான். அதுவும் இல்லாம உன் பொண்டாட்டி என்னைக்காவது மாடனா இருந்திருக்கலா? இப்ப பாரு எவ்வளவு அழகா நான் சேலை இவளுக்கு உடுத்தி விட்டுருக்கேன். இப்பதான் மாடனா தெரியுறா. அதான் நல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க, நான் இங்க நின்றுட்டு இருந்தா இடைஞ்சலா இருக்கும். ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்ல. நீ என்னன்னாலும் இப்படித்தான் சொல்லுவேன். ஆனா அசோக்கு முழிக்கிற மொழியிலே எனக்கு தெரியுது, அவன் வேற பீ மொழி முழிச்சிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. அசோக்கு, நான் உனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறேன், அப்புறமா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, சரியா? சரித்த. இவங்க ரொம்ப வெகுளியா இருக்காங்க என்னங்க? அது எப்பவுமே அப்படித்தான். ஏங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்கு என்னடி, சந்தோஷமா தான் இருக்கேன். நீ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும், அதுதான் என் ஆசை. ஏங்க அது என்ன ஏன் கையிலயா இருக்கு? உங்க மகன் கையிலயோ உங்க மக கையிலயோ தான் இருக்கு. என் பிள்ளைங்கெல்லாம் சமத்தாதான்ப்பா இருப்பாங்க. நீதான் சேட்டை பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. நான் தான் சேட்டை பண்றேனாக்கும். இருக்கும் இருக்கும். முதல்ல உங்க பசங்க பிறக்கட்டும், அவங்க கிட்ட கேட்போம். சரி, நீ நேரத்துக்கு சாப்பிடுன்னு உடம்ப நல்லா பார்த்துக்கணும். இங்க நான் சும்மா இருந்தாலும் அத்தை விட்டுருவாங்களா என்ன? அது என்னமோ உண்மைதான். எங்க அம்மா நல்லா கவனிச்சுக்கும். சரிங்க, வாங்க கீழே போவோம். அத்தை சத்தம் போட போறாங்க. ராத்திரி நேரம் மொட்டை மாடியில போய் நின்றுகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுவும் சரிதான். வா போவோம்.